ஹாய் ஹலோ வணக்கம் மகளே. இன்றைக்கி நாம் என்ன காய்ச்சுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி உலகத்தில் பாதி பேருக்கு இருக்கிற பிரச்சனை முடி பிரச்சனை தான். முடி வளர மாட்டேக்கு, முடி கொட்டுது, பொடுகு அதிகமாக இருக்குது, பேன் அதிகமாக இருக்குது சொல்லிட்டு. ஸோ இந்த எண்ணெயை நம்ம வீட்டில் எப்படி காய்ச்சறது, நம்ம ரோட் சைடில் கிடைக்கக்கூடிய ஹெர்பல்ஸை வச்சு, மூலிகை பொருட்களை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம எண்ணெய் காய்ச்சலாம், வீட்டிலே எப்படி எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் நீங்கள் தோசை மாவு அரைக்கிறதுக்கு பெரிய ஜார் இருக்குமே, அந்த ஜாரில் மருதாணி எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க. செம்பருத்தி இலைகளும் கூடவே சேர்க்கலாம். செம்பருத்தி இது எனக்கு அளவெல்லாம் தெரியாது, நான் ரேண்டமாக போடுவேன். கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துப்பேன். கருவேப்பிலை, பொடி வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கிட்டாச்சு. செம்பருத்தி இலையும் சேர்த்துக்கிட்டாச்சு. மலை நெல்லிக்காய் ஒரு 7-8 போல் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். எல்லாமே ஃபுல்லாக நல்ல முடிக்கு ஊட்டச்சத்து நிறைந்த பொருட்கள் தான். அவ்வளோத்தையும் தேடி தேடி பொறுக்கி உள்ளே போடணும். அப்புறம் நிலவேம்பு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு வேப்பிலை கிடைச்சா கூட போட்டுக்கலாம். நிலவேம்பு நான் எடுத்திருக்கேன். இது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, வேப்பிலை மட்டும். ஏன்னா முடி பேன் தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்காக இது கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் அலோவேரா எடுத்துக்கோங்க, கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரத்தில் உள்ள அந்த முள் இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்து தூர போட்டுட்டு மிச்சத்தெல்லாம் இப்படி ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அலோவேரா ஜெல்லை எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பச்சை பொருட்களெல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தண்ணி நிறைய விட வேண்டாம். நான் கொஞ்சம் தண்ணி நிறையா தான் விட்டுருக்கேனே. நீங்கள் தண்ணி நிறையா விடாதீங்க. கொஞ்சம் நல்லா கட்டியாக கொரகொரன்னு இருந்தால் கூட பரவாயில்ல, நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அந்த பச்சை பொருட்கள்லாம் அரைச்சிட்டுக்கோங்க. நல்ல இரும்பு சட்டியில் எண்ணெய் காய்ச்சினா தான் நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ நான் பெரிய இரும்பு சட்டி ஒன்று வச்சுருக்கேன், அதை நான் எடுத்து வச்சுட்டேன். வெந்தயம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. கருஞ்சீரகம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. வெட்டி வேறு எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம சேர்க்கலாம். எப்படி சேர்க்கலாம்னு சொல்லித்தரேன். இரும்பு சட்டியில் உங்களுக்கு தேவையான எண்ணெய் நான் எப்போவுமே 1.25 லிட்டர் காய்ச்சுவேன். 1.25 லிட்டர் காய்ச்சினா 1 லிட்டரு கிடைக்கும். 1 லிட்டர் காய்ச்சினா 3/4 லிட்டர் கிடைக்கும். எப்படி நம்ம போடுற பொருட்கள் எல்லாம் 1/4 லிட்டர் உறிஞ்சிக்கும். இப்போ நான் வெந்தயத்தையும் கருஞ்சீரகத்தையும் போட்டுட்டேன். நல்ல சத்தம் வருது பாருங்கள். இதுக்கு அடுத்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெட்டி வேர் போடுங்க. வெட்டி வேர் போட்டு கொஞ்சம் நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சு இந்த பச்சை விழுது இருக்கு இல்லையா, பச்சை பொருட்கள் எல்லாம் போட்டு அரைச்சோம்ல, அதெல்லாம் உள்ளே போட்டு நல்லா கிளறி விடுங்க. அப்படியே ஒன்றுமே சத்தமே வராமல் இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா தரன்னு கொதிச்சு வரணும். முக்கியமான விஷயம், சிம்மில் வச்சு தான் நீங்கள் காய்ச்சணும். நீங்கள் அதிகமாக தீ வச்சிங்கன்னா அப்படியே கரிஞ்சு போயிடும். நல்லா இறக்குறதுக்கு 1/2 மணி நேரமாக காய்ச்சணும். இறக்குறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த அவுரி கரிசலாங்கண்ணி பொடி போடுங்க. எப்போவுமே நான் அவுரி பொடி மட்டும் தான் போடுவேன். கரிசலாங்கண்ணியை நான் பறிச்சிருவேன். ஆனால் இன்றைக்கி கரிசலாங்கண்ணி எனக்கு கிடைக்கல. ஸோ நான் கரிசலாங்கண்ணி ப்ளஸ் அவுரி பொடி ரெண்டுமே உள்ளே போட்டிருக்கேன். இது போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா கிண்டி பாருங்கள், க்ரீன் கலரில் ஆயில் ஆகிடுச்சு. கிண்டி இறக்கி ஒரு ஓரமாக வச்சுருங்க. இன்றைக்கி 3:30 மணிக்கு காய்ச்சி வச்சுருக்கு. மறுநாள் காலையில் நான் எடுத்து பார்க்குறேன் பாருங்கள். பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு எடுத்து பார்த்தா நல்லா ஊறி எண்ணெயெல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சுருந்தது. அதுக்கப்புறம் ஒரு காலையில் ஒரு 12 மணி இருக்கும், 10 மணி இருக்கணுங்க, 10-11 மணிக்கெல்லாம் இன்னொரு 1/2 லிட்டர் எண்ணெயை நான் அதில் ஊற்றிட்டேன். ஏற்கனவே ஊற்றின எண்ணெய் காய்ச்சின எண்ணெய், இது காய்ச்சாத எண்ணெய் ஒரு 1/2 லிட்டர் இதில் ஊற்றிட்டேன். ஊற்றி அதையும் நல்லா உள்ள கிண்டி விட்டுருங்க. எல்லா பொருளும் இப்போ நம்ம ஊற்றில் எண்ணெயில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே தூக்கி வச்சுருங்க. நேற்று 3:30 மணிக்கு நம்ம வச்சோம். இன்றைக்கி 3:30 மணி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். 3:30 மணி ஆகிடுச்சு. இப்போது எல்லா பொருளையும் அப்சர்வ் பண்ணி எண்ணெய் சூப்பராக அப்படியே க்ரீன் கலரில் என் முகம்லாம் தெரியுது பாருங்கள், அந்த அளவுக்கு ஆகிடுச்சு. ஒரு பெரிய உருளி வச்சு மேலே அந்த வடித்தட்டை வச்சு அப்படியே ஊற்றி விட்டுட்டேன். நீங்கள் வடிகட்டி இருந்தால் கூட வடிகட்டிக்கலாம், ஆனால் நிறைய எண்ணெய் வேஸ்ட்டாக போகும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கிற அந்த வடித்தட்டு வச்சு நான் அப்படியே மூடி வச்சுருவேன். எப்போவுமே மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோன்னா, ஒரு 1 மணி நேரம் கழித்து பார்த்தோன்னா அப்படியே எண்ணெய் ஃபுல்லாக கீழே மேலே உள்ள அந்த பொருட்கள் எல்லாம் அப்படியே ட்ரை ஆகிருக்கும். மனம் பார்த்திங்கன்னா அப்படியே வெந்தயம் இருக்கு இல்லையா, வெந்தயம் வாசம் தான் இதில் எல்லாத்தையும் டாமினேட் பண்ணி அடிக்கும். கருவேப்பிலை, பொடி வெங்காயம், அலோவேரா எல்லாம் சேர்த்தாலுமே நமக்கு இந்த வெந்தய மனம் தான் எல்லாத்தையுமே டாமினேட் பண்ணி அடிக்கும். அப்படியே மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 1 மணி நேரம் கழித்து பார்த்தா அந்த பாருங்கள் எப்படி அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஏற்கனவே உள்ள எண்ணெய் பாட்டில் காலியாக போயிடுச்சு, அதோடு இதையும் சேர்த்துட்டேன். இன்னும் கொஞ்சம் வடியணும், நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் வடிஞ்சிச்சு, அதையும் நான் அந்த பாட்டிலில் நான் சேர்த்துட்டு பாருங்கள், அதோட ஒரு ஸ்கூப்பில் நான் விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்கூப் நிறைய விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கேன். இன்னொரு ஸ்கூப் நிறைய நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லெண்ணெய் சேருங்க. இதோட நல்லெண்ணெய் சேர்த்துட்டு விட்டமின் இ டேப்லெட்ஸ் இருக்கு இல்லையா, விட்டமின் இ டேப்லெட்ஸ் ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. கடையில் கிடைக்கும் விட்டமின் இ டேப்லெட்ஸு. எத்தனை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு
4 எண்ணெய் சேர்த்தேன். அவ்வளோதான் வாங்கிட்டு வந்தாங்களே, ஒரு 6 கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லையே. 4 விட்டமின் டேப்லெட்ஸை நல்லா சேர்த்து நல்லா குலுக்கி வச்சுக்கோங்க. பாருங்க அழகாக சூப்பராக வீட்டிலேயே சேர்த்தாச்சு. இந்த எண்ணெயை நீங்கள் தலைக்கு தேய்ச்சிட்டே வந்தீங்கன்னா டெய்லி நீங்கள் நார்மலாக எப்பப்போலாம் எண்ணெய் தேய்ப்பீங்களோ அப்போலாம் இந்த எண்ணெயை நல்லா குலுக்கி ஷேக் பண்ணி தேய்ச்சிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு மாதத்தில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் என்னென்னு குறித்து வச்சுட்டு, இதெல்லாம் உங்களோட ரோட்டோரமே கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் எடுத்து எண்ணெய் காய்ச்சினாலும் சரி, இல்லை என்னால் காய்ச்ச முடியல அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்கள். என்னால் ஒரு ஆளுக்கு காய்ச்சி கொடுக்குறதுக்கு ஒரு 3 பேருக்கு சேர்த்து நான் ஒரு பெரிய சட்டி வச்சுருக்கேன். ஒரு 3 பேருக்கு சேர்த்து மொத்தமாக காய்ச்சி கொடுக்க முடியும் என்னால். இப்போது ஹேர் ஆயில் அப்படின்னு நீங்கள் போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 100 ml உங்களுக்கு 300 400 அந்த ரேஞ்சுக்கு விற்பாங்க. நான் குழந்தை பற்றி இருக்கிற சமயத்தில் பெரிய முடியை வந்து கவனிக்க முடியலையேங்கிறதுக்காக நானும் இதே போல தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். பட் 5 நாளில் தீர்ந்து போயிடுச்சு. இப்படி 4 நாளைக்கு 5 நாளைக்கு ஒரு தடவை 600 700 செலவழிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக நானே வீட்டிலேயே இப்போ ஒரு 3 மாதமாக காய்ச்சி தடவுறேன். நல்ல ரிசல்ட் கொடுக்குது. உங்களுக்கு நிறைய பேர் இது மாதிரி காய்ச்சி கொடுங்கன்னு கேட்குறீங்க. பட் எனக்கு சுத்தமாக டைம் கிடையாது. ஆனால் இப்போ 3 பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போகிறதுனால நான் உங்களுக்கு காய்ச்சி கொடுக்குறேன். நீங்கள் எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இந்த பொருட்கள் எல்லாம் வாங்குறதுக்கு அவுரிப்பொடி, வெற்றிவேறு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் எண்ணெய் எல்லாமே வாங்குறதுக்கே உங்களுக்கு 700 கிட்ட வந்துடும். இது போக நான் உங்களுக்கு கஷ்டப்பட்டு காய்ச்சி கொடுக்குறதுனால எனக்கு கூலி மாதிரி ஒரு 300 கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு 1 லிட்டர் எண்ணெய் காய்ச்சி கொடுத்துருவேன். இந்த 1 லிட்டர் எண்ணெய் வந்து உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 1 மாதம்ன்ற பாருங்க 3 மாதத்துக்கு கரெக்டாக வரும். நீங்கள் 2 பேர்னா தாராளமாக 3 மாதத்துக்கு வரும். நாங்கள் 3 பேர் தேய்ச்சாலே எங்களுக்கு 2.5 மாதத்துக்கு வரும். 2.5 மாதத்துக்கு ஒரு தடவை தான் நான் என்ன பண்ணுவேன், திரும்ப எண்ணெய் காய்ச்சுவேன். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு அப்படின்னா நீங்களே என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக 3 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி 3 மாதத்துக்கு 1000 ரூபாய் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு 300 தான் விழுது. நம்ம முடிக்காக தாராளமாக ஒரு மாதத்துக்கு 300 நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த எண்ணெய் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னோட வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு ஒரு 3 பேருக்காக சேர்த்து நான் காய்ச்சி கொடுக்குறேன். எனக்கு கொஞ்சம் டைமும் கொடுங்க. டைமும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் காய்ச்சி கொடுக்குறேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல டாப் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். எல்லாம் வீட்டிலே காய்ச்சறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.